எனக்கு தரப்பட்ட தலைப்பு இரவு வணக்கம். இரவு வணக்கம் சம்பந்தமான தலைப்பு. நான் அது சம்பந்தமாக பேசுறதுக்கு முன்னாலே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி, அதனால் நோட்ஸ் எடுத்திருக்கிறேன். கிதாபெல்லாம் கையோடு கொண்டு வந்திருக்கேன், பக்கத்து வீட்டிலாம் வச்சிருக்கேன். யாராவது தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். கிதாபெல்லாம் கையோடு கொண்டு வந்திருக்கேன். இது என்னுடைய முதலாவது வேண்டுதல். நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் முன்னர் இந்த மார்க்க கல்வியை நான் கற்பதற்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி புரிந்தார்களோ அவர்களுக்கும் என் தாய் தந்தையருக்கும், எனக்கு அறிவை கற்றுத்தந்த கண்ணியத்துக்குரிய என்னுடைய ஆசான்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரஹமத்தும் அருளும் செய்ய வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்திக்கின்றேன். சகோதரர்களே, இந்த கியாமு ரமலான் இதை பற்றி நாம் பார்க்கறதுக்கு முன்னாலே இஸ்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ஆரம்பமாகிறது. மனுக்குலத்தின் ஆரம்ப மனிதர் ஆதம் நபியிலிருந்து ஆரம்பமாகி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நுபுவத்தி எல்லை வரை இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. தௌஹீத், ஏகத்துவம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் என்ற ஒருவன் மாத்திரம் அங்கே அறிமுகப்படுத்தப்படவில்லை. அல்லாஹ்வுடன் இணைத்து அந்தந்த சமுதாய மக்களுக்கு எந்தெந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களும் இணைக்கப்பட்டார்கள். கடைசியாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாய மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமா எடுத்து வைக்கப்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் இந்த ஏகத்துவத்தை உலகத்தில் வளர்த்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னர் ஏகத்துவத்தை உலகத்திலே எடுத்து வைத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள், சஹாபாக்கள். பெருமானார் அவர்கள் உயிருடன் இருக்கின்ற காலத்திலேயே சஹாபாக்கள் தேசம் விட்டு தேசம் சென்று, நாடு விட்டு நாடு சென்று இந்த ஏகத்துவத்தை பரப்பியது போல் அமானிதமான இந்த விஷயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நாயகத்தின் தோழர்களான சஹாபாக்கள் தான் உலகத்திலே பரப்பினார்கள். இது வெட்ட வெளிச்சமான உண்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களான சஹாபாக்களை பற்றி வான்மறை திருக்குர்ஆன் சவிலே பல்வேறுபட்ட இடங்களிலே அல்லாஹ் அவர்களை புகழ்ந்திருக்கின்றான். ஒரு இடத்திலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்ற ஒரு புகழாரம் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. மற்றும் ஒரு இடங்களிலே திருக்குர்ஆனின் பல்வேறுபட்ட இடங்களிலே வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுடைய பெருமையை உலகறியச் செய்கின்றான், உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்றான். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய விடயம் பின்னால் வருகின்ற சஹாபாக்கள் முன்னால் இருந்த
நாயகத்தின் தோழர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஆயத்திலே நமக்கு கிடைக்கின்ற ஆதாரம், சஹாபாக்கள் மேல் நாம் முஹப்பத்து கொள்ள வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நாம் பிழைபொறுக்க தேட வேண்டும். அவர்களில் ஒருவரை, யார் ஒருவரை அல்லது பலரை ஒரு மனிதன் ஏசினான், அன்னமன் சப்பஹும் அவ் அஹதன் மின்ஹும் அவ் யுதகத பிஹி ஷர்ரன், அந்த சஹாபாக்களுடைய விஷயத்திலே ஒருவன் மோசமான ஒரு வார்த்தையை கையாண்டால் அவனுக்கு இஸ்லாத்திலே எந்த விதமான பங்கும் இல்லை. இதைத்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மன் கான ஃபீ பக்லி அகதன் மின் அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் கான ஃபீ கல்பிஹி கில்லுன், சஹாபாக்களை பற்றி மிக மோசமான முறையிலே ஒருவன் எண்ணுகிறான், பொறாமை கொள்ளுகிறான், தவறான எண்ணம் கொள்கிறான், ஃபலைஸ லஹக்குன் ஃபீ ஃபைஇல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய எந்த விடயத்திலேயும் அவன் பங்குள்ளவனாக ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு, வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் என்கிற அந்த வசனத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதி காட்டினார்கள். இப்போ நான் சொல்ற இதுக்கு ஆதாரம் அகீதத்து ஷியா ஒரு ராஃபிதா என்று சொல்லப்படக்கூடிய நூலிலே வருகிறது. இப்போ நமக்கு இந்த வசனங்கள், இமாம்களுடைய கருத்துக்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற விடயம், நாயகத்தின் தோழர்களான சஹாபாக்கள் மீது நாம் அன்பு கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பற்றி நாம் தவறாக எண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அவருடைய அதாலத்தின் மீது, அவருடைய நேர்மை மீது, அவருடைய கற்பின் மீது நாம் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது என்பது நமக்கு தெளிவாகின்றது. நோன்பு காலம் வந்தவுடனே பராத்திலிருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனை, பெருநாள் முடிகிற வரைக்கும் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பானுகள். பராத்தை ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் பராத்து ஒன்றுங்கிற ஒன்று இல்லைன்றுவான். நோன்பு காலம் வந்தவுடனே வளமையா செலவாத்து அப்படி கிடையாது, தராவி 20 ரக்காத்து இல்லை அப்படிங்கிற ரூட்டுக்குள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் பேர் இந்த விஷயத்தை சொல்லுவான். இதனால தான் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலையும் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லித்தந்த சொல், செயல், அங்கீகாரம் போன்றவற்றையும் நாம் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்னார்கள், இத்தபியூ பில்லதைனி மின் பஅதி, எனக்கு பின்னாலே நீங்கள் 2 பேரை பின்பற்றுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூடியிருந்த ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், இத்தபியூ பில்லதைனி மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் 2 பேரை பின்பற்றுங்கள். ஒருவர் அபூபக்கர் வ உமர் உஸ்மான், அபூபக்கர் வ உமர் வ அஷார பியதிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் இஷாரா செய்து சொன்னார்கள், அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சஹாபாக்களை நாம் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரம். திருமறை திருக்குர்ஆனிலே சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்கிற அந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்துகிறான்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சார்கள் முஹாஜிரீன்களிலே முந்தியவர்கள், அவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்பதனை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி சொல்கின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்கள், லகத் கான ஃபீமன் கபலக்கும் மினல் உமம் முஹத்திஸூன், என்னுடைய சமுதாயத்துக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலே இல்ஹாம் என்று சொல்லப்படுகின்ற
உதிப்பு வழங்கப்பட்ட பல பேர்கள் இருந்தார்கள், இல்ஹாம் வழங்கப்பட்ட பல பேர்கள் இருந்தார்கள். உம்மதி, என்னுடைய உம்மத்திலே ஒருவர் இருப்பாராக இருந்தால் ஃபஇன்னஹு உமர், அவர் நிச்சயமாக உமராகத்தான் இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் திருமறையில் சஹாபாக்களை பற்றி சொல்கிறான். இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி சொன்னார்கள். அந்த சஹாபாக்களிலே குறிப்பிடப்பட்ட சில நபர்களையும் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உமருடைய நாவிலே உண்மையை வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு புகழாரம் சூட்டும் வகையிலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நீதத்தை சிறப்பிக்கும் முகமாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருடைய நாவிலே அல்லாஹ் உண்மையை வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இன்னொரு வார்த்தை சொன்னார்கள், உமர் ஒரு பாதையிலே போவாராக இருந்தால் ஷைத்தான் வேறொரு பாதையிலே போய்கொண்டிருப்பான் என்று சொன்னார்கள். எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் வரமாட்டார், வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சிறப்பித்து சொன்னார்கள். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே எப்படி சொல்றது என்று கேட்டவனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க எப்படி தொழணும்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அதே போன்று தொழுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு கேள்வி, நம்மள யாரு பார்த்தேன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தொழுதார்கள் என்பதனை யார் பார்த்தேன்? நான் தொழுவதை எவ்வாறு நீங்கள் கண்டீர்களோ அதே போன்று தொழுங்கன்னு நாம எங்க பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தொழுதார்கள் என்பதனை கற்றுத்தந்தவர்கள், சொல்லித் தந்தவர்கள் யார்? சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்களை இந்த விடயத்தில் நாம் நம்புகிறோம். சஹாபாக்களை நம்பித்தான் ஆக வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் அனைத்தும் சொல்ல சொல்ல மனதிலே ஏற்றி அவைகளை மனப்பாடமாக வைத்து இந்த யுகம் முடிவு வரை வருகின்ற இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொடுத்தவர்கள் யார்? அந்த சஹாபாக்கள் தான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை இத்தபியு பில்லதைனி மின் பஅதி, எனக்கு பின்னாலே இவர்ந்த ரெண்டு பேரையும் பின்பற்றுங்க என்று சொல்லிவிட்டு, அஸ்ஹாபி கன்னுஜூம், என் தோழர்கள் வானத்திலே மின்னுகின்ற நட்சத்திரத்துக்கு ஒப்பானவர்கள், நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்களேயானால் நிச்சயம் வழி பெறுவீர்கள், நிச்சயம் நல்வழி பெறுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இடம்பெற்ற சம்பவங்களை, விஷயங்களை இந்த உலக சமுதாய மக்களுக்கு எடுத்து கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே என்ன செய்தார்கள் என்பதனை எடுத்து கொடுத்தவர்களும் அந்த சஹாபாக்கள் தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன், சிறு வயதிலேயே இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு துணையோடு துணையாக நின்றவர்கள், அனைத்து விடயங்களிலும் பங்கு பெற்றியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார், சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தவர்கள். சொர்க்கத்தை கொண்டு இவர்களும் நன்மாராயம் கூறப்பட்டவர்கள்.
சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி சொல்லுகின்ற ஒரு விடயம் நிச்சயமாக அதிலே தவறிருக்க முடியாது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்கையிலே நிச்சயமாக ஒரு தவறிருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சஹாபாக்களிலேயே குறுமதியாளர்கள் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு நாங்க சஹாபாக்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்க மாட்டோம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க செய்தாங்க அதை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம், வேற எதையும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம். உமர் சொன்னாலும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். நானும் அதைத்தான் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை சொன்னார்களோ அதனைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களுடைய தன்மைகளை சிறப்பித்து சொன்னார்களா இல்லையா? செல்லமுடைய சொல்லை பின்பற்ற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கின்றவர்கள் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டி இந்த சஹாபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற முடியாது? அதாவது இந்த நோம்புடைய காலம் வந்த உடனே ஒரு பிரச்சனை எழும்பிடும். தராவீஹ் 8 ரக்காத்தா அல்லது 20 ரக்காத்தா அப்படிங்கிற பிரச்சனையை எழுப்பிடுவாங்க. இப்போ சமீபத்தில் பல பள்ளிவாசல்களில் சில இடங்களில் குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய பள்ளிவாசல்களில் ஆணித்தரமாக அடித்து சொல்லி போட்டு போனாங்க, தராவீஹ் தொழுகை 11 ரக்காத்து தான், அதுக்கு மேலே கிடையாதுன்னுட்டாங்க. தராவீஹ் தொழுகை 11 ரக்காத்து தான் சொல்லி போட்டாங்க. அவங்கள்ட்ட தராவீஹ்ங்கிற வார்த்தையே கிடையாது, அவங்க ஏற்றுக்க போகிறதில்லை. இப்போ நாம ஷாஃபி இமாம் சொன்னார், மாலிக் இமாம் சொன்னார், அபு ஹனீஃபா இமாம் சொன்னார், ஹம்பலி மதுஹபுடைய இமாம் சொன்னார் என்று சொன்னால் நாம் நம்முடைய இமாமை இழுத்து சொல்கிறோம்னு அர்த்தமாயிரும். நாம் இந்த இமாம்களை சொல்ல போகிறோம்ல, அவங்க புகழ் வச்சு கொண்டாடக்கூடிய புகழாரம் சூட்டக்கூடிய அந்த இமாம்கள் என்ன சொல்கிறாங்க? அவங்க கொண்டாடுறாங்களே இமாம், சவுதி இமாம்கள், இப்னு தைமியா போன்ற இமாம்கள், இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நாம் எடுத்துடுவோம். அப்போ இதை இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களா வழிகேடு என்று சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். எங்களுடைய கொள்கை வேறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எதனை செய்தார்களோ சொல்லி காட்டினார்களோ அதுதான் எங்களுடைய கொள்கை. அதுதான் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த கொள்கையின் மீது இருந்தார்களோ அதுதான் நமது கொள்கை. இப்போ நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை சொன்னார்களோ செய்தார்களோ அதை மாத்திரம்தான் எடுப்போம், சஹாபாக்கள் சொன்னதை எடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற நீங்கள், பெருமானார் சொன்னதையே எடுப்போம் என்று சொல்கின்ற உங்களுடைய இமாம்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். இப்போ தராவீஹ் நாம் எத்தனை ரக்காயத்து நோன்புல சொல்கிறோம்? 20 ரக்காயத்து சொல்கிறோம். வித்திரு 3 ரக்காயத்து தொழுவோம். 8 ரக்காத்து அவங்க சொல்கிறாங்க, 8 ரக்காத்து தான் தராவீஹ் தொழுகை, அதாவது தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்லி போட்டு 3 ரக்காத்து வித்திரு தொழுகை என்று சொல்கிறாங்க. சரி, நாம் இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. தராவீஹ் தொழுகைங்கிறது வேறு, தஹஜ்ஜுத் தொழுகை வித்திரு தொழுகைங்கிறது வேறு. தஹஜ்ஜுத் தொழுகையும் வித்திரு தொழுகையும் தராவீஹ் தொழுகையும் ஒன்றுண்டு நினைச்சோம்னா தான் ஒரு குழப்பமுடு நமக்கு வருகிறது. 2 சஹாபாக்கள், எனக்கு சரியா பேர் நினைவில்லை, ஆயிஷா நாயிட்ட போய் கேட்குறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு காலத்தில் எப்படி வணங்கினாங்க?
எப்படி தொழுதாங்கன்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க விட சொல்றாங்க, இதை போய் நீங்க என்னட்ட கேட்குறீங்களே, யா அய்யுஹல் முஸம்மில் என்கிற இந்த வசனத்தை நீங்க ஓதி பார்க்கலையா, அதை சிந்திச்சு பார்க்கலையான்னு கேட்குறாங்க. உடனே அந்த சஹாபி, நான் படிக்கிறேன் தான், அதை ஓதிக்கிட்டு தான் இருக்கேன் சொல்றாங்க. ஆயிஷா நாய் அவங்க, சகோதரரே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில், ரமலான் அல்லாத காலத்திலும் இந்த வசனம் இறங்கிய பிறகு நோன்பு கடமையாக்கப்பட்ட காலம் அல்ல, நோன்பு கடமையாக்கப்பட்ட காலம் அல்ல, நோன்பு ஹிஜ்ரத் 2க்கு பிறகுதான் நோன்பு கடமையாகிறது. இந்த வசனம் இறங்கிய போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் என்ன செஞ்சாங்க, விடிய விடிய நின்று தொழுதுகிட்டே இருந்தாங்க. ஓர் ஆண்டு ஆகியும் இந்த வசனத்தின் இறுதி பகுதி இறங்கவே இல்லை. அந்த வசனம் இறங்கிய பிறகு சுன்னத்தாக்கப்பட்டுச்சு அந்த தொழுகை. எந்த தொழுகை? சஹாபாக்கள் தொழுதாங்களே அந்த தொழுகை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விடிய விடிய நின்று தொழுதாங்களே அந்த தொழுகை சுன்னத்தாக்கப்பட்டது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகை, அந்த தொழுகை வேறு. நோம்புடைய காலத்திலே நாம் தொழுகின்ற தொழுகை வேறு, அது தராவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொழுகை. நோம்புடைய காலத்திலும் நோன்பு அல்லாத காலத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு ஒருமுறை ஆயிஷா நாயகி அவர்கள் விடை கொடுக்கின்ற போது 11 ரக்காத்து தொழுதாங்க என்று சொல்லி போட்டாங்க ஆயிஷா நாயகி. 8 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுகை, 3 ரக்காத்து வித்ரு தொழுகை. அது எந்த நேரத்தில் தொழுதாங்க என்று கேட்ட கேள்விக்கு சொன்னாங்க, சேவல் கூவும் நேரத்தில் எப்படி தொழுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா சுபோ கொஞ்சம் முன்னால் என்ற அர்த்தம். நாம தராவி சுபோலே எழும்பி தொழுகிறோம், நாம இஷாவுக்கு பிறகுதான் தொழுகிறோம். அப்ப அந்த தொழுகை வேறு, தஹஜ்ஜுத் தொழுகை வேறு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களும் சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, வித்ரு தொழுகையும் தஹஜ்ஜுத் தொழுகையும் சேவல் கூபுர அந்த நேரத்திலே அவர்கள் தொழுதார்கள். இது முதலாவது விஷயம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை 1987 ஆண்டு 1987 ஆண்டு உம்முல் குரா பல்கலைக்கழகம் என்று சொல்லி மதீனாவிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் ஷேக் சாபு அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அவருடைய பேர் குல்லியத்து ஷரியத்து திராசத்துல் இஸ்லாமியா ஜாமியா உம்முல் குரா மக்கத்துல் முக்கர்ரமா. 1987 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் தராவீஹி சம்பந்தமான புஸ்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் அல் ஹுதன் நபவி சஹீஃபி சலாத்தி தராவி என்கிற பேரில் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை எழுதியவர் ஷேக் முகமது அலி சாபூனி. உம்முல் குரா பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? மதீனாவில் இருக்கு. மக்கத்துல் முக்கர்ரமா மக்காவில் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்த முகமது அலி சாபூனி என்பவர் ஒரு புஸ்தகத்தை எழுதிவிட்டு அதிலே சொல்கிறார், யாருக்கு? நமக்கு சொல்லல, தராவீஹி 8 ரக்காத்து தான் சொல்றாங்களே அவங்களுக்கு விடை சொல்லுகிறார். யஸ்அமூன அன்ன ஸலாத் கியாம ரமலான், ரமலானுடைய மாதத்திலே தொழுகின்ற தொழுகையானது 20 ரக்அத்தன் பித்அத்துன், மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட 20 ரக்அத்துக்கள் என்று சில பேர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
அன்னஹும் யுரீதூன, அவ்வாறு சொல்கின்றவர்கள், எப்படி 20 ரக்காத்து இல்லைன்னு சொல்றாங்களே அவங்க ஏதோ 8 ரக்காத்து தான் என்று சொல்லி சுன்னத்தை நிலைநிறுத்த அவர்கள் முயற்சிப்பதாகவும், சஹாபாக்களையும் ஸலஃபு ஸாலிஹீன்களையும் புறந்தள்ளிவிட்டு இந்த கருத்தை 8 ரக்காத் என்று கூறுவது பில் ஜஹிலி வல் லலால், மடத்தனமும் வழிகேடும் என்று தெளிவாக சொல்கிறார். நான் சொல்லல, நமது இமாம்கள் யாருமே சொல்லல. அவங்க எந்த இமாம்களை பெருசா தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் அது. யாரு 8 ரக்காத் என்று சொல்கிறானோ அவன் திட்டமாக வழிகட்டில் இருக்கின்றான், மடமையில் இருக்கிறான் என்பதனை இப்ப நான் சொன்ன இந்த வெளியில கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, நீங்க பதிஞ்சு எடுத்துக்கங்க. அவர் பேரு முஹம்மது அலி ஷேக் முஹம்மது அலி சாபூனி. அந்த புஸ்தகத்துக்கு பேரு அல்-ஹுதன் நபவி ஷஹி ஃபீ ஸலாத்தி தராவி. அவர் எங்க படிச்சு கொடுத்தாருன்னு சொன்னா குல்லியத்து ஷரியத்து திராசத்துல் இஸ்லாமியா ஜாமியா உம்முல் குரா மக்கத்துல் முக்கர்ரமா. அந்த புஸ்தகம் வெளியிட்ட ஆண்டு 1987ஆம் ஆண்டு. அதெல்லாம் சொல்றாரு, நான் சொல்லல, உங்களால் தான் அவர். இப்ப 20 ரக்காத்து யாரெல்லாம் தொழுறாங்களோ அவங்கெல்லாம் வழிகேடர்கள், வழிகட்டவர்கள், கெட்டவர்கள் என்று யாருக்கு நீங்கள் ஃபத்வா கொடுக்கின்றீர்களோ நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த முஹம்மது அலி சாபூனி யார்? உம்முல் குரா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான இந்த சாபூனி என்பவர் வழிகேடரா, வழிகட்டு நரகத்துக்கு செல்லக்கூடியவரா என்பதனை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அந்த முஹம்மது அலி சாபூனி அவர்கள் தன்னுடைய அந்த புஸ்தகத்திலே விளங்கப்படுத்தி வருகின்ற போது இப்னு தைமியாவுடைய கருத்தை அழகாக பதிவிடுகின்றார். இப்னு தைமியா தராவிஹுடைய விஷயத்திலே என்ன கூறுகிறார் என்பதனை தெளிவுபடுத்துகின்றார். அவர் சொல்கிறார், இப்னு தைமியா சொல்கின்ற அந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற போது நிச்சயமாக 20 ரக்காத்துக்கள் தொழுவது என்பது விரும்பத்தக்க ஏற்றமுடைய வணக்கம் என்று சொல்கிறார். தராவீஹ் 20 ரக்காத்துக்கள் தொழுவது ஏற்றமுடைய வணக்கம் என்று சொல்கிறார். இதை நான் சொல்லவில்லை, உம்முல் குரா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முஹம்மது அலி சாபூனி அவர்கள் தான் எழுதிய புத்தகத்திலே இப்னு தைமியாவுடைய கருத்தை பதிவிடுகின்றார். இப்ப தராவீஹ் எத்தனை ரக்காத்துங்கிறது உங்களுக்கு தெளிவாயிருக்கும். நான் சொல்லல, நமது இமாம்களுடைய கருத்துக்களை நான் சொல்லல, அவங்க சொன்ன இமாம்களுடைய கருத்துக்கள், அவர்கள் பின்பற்றுகின்ற இமாம்களுடைய கருத்துக்களை தான் இப்ப நான் சொல்லிக்கிறேன். இமாமுனா திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான விடயத்தை பதிவு செய்கின்றார்கள். அதாவது திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், தராவீஹ் தொழுக 20 ரக்காத் என்று சொல்லி யார் யாரும் சொல்றா. திருமதி இமாம் சொல்றாங்க, நான் சொல்லல. திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பாபு மாஜா ஃபீ கியாமி ஷஹ்ரி ரமலான் என்கிற இந்த பாடத்துக்கு கீழே தராவீஹ் சம்பந்தமாக எழுதி வருகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். மதீனா வாசிகள் 41 ரக்காத்து தொழுதார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தின் பிரகாரமும் ஏனைய அறிஞருடைய கருத்தின் பிரகாரமும் தராவீஹ் தொழுகை 20 ரக்காத், வித்ரு 3 ரக்காத் என்று சொல்கிறார். திருமதி இமாம் சொல்றாரு. திருமதி இமாம் என்னங்கிற பக்கத்து வீட்டுக்காரரா? ஆக இன்றைக்கு
தொழக்கூடிய தொழுகையே ஏதோ ஒரு வகையில் இந்த தொழுகையிலிருந்து நிப்பாட்டி மக்களை வேறொரு பக்கம் திசை திருப்பி தொழுகையை இல்லாமலுக்காக்கி நோம்பை மட்டும் பிடிச்சி போட்டு 8 மணியோட பள்ளியை பூட்டி போட்டு ஊட்ட போங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த தராவீஹ் தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்ததா? இருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த நோம்புடைய காலத்தில் அப்படி தொழுதுகிட்டு இருக்கக்குள்ள அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் போய் நின்று தொழுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்ட சில பேர் என்ன செய்கிறாங்க, ஓடி வந்து அவங்களும் பின்னால் நின்று தொழுறாங்க. பிறகு இவங்களை கண்ட ஒரு கூட்டம் ஓடி வந்து அப்படியே தொழுவுது. இப்படியே தொழுதை கண்டா பெரும் கூட்டமே தொழுகைக்கு ஒன்று சேர்ந்துட்டு, ஒரு நாள் நடந்துச்சு, 2 நாள் நடந்துச்சு, 3 நாள் நடந்துச்சு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு அந்த தொழுகையை தொழுவிக்கலை. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அது உங்கள் மீது விதியாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அது விதியான பிறகு விடுவது பாவமான காரியம் என்பதனால்தான் நான் வரவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த 23 ரக்காத் 20 தராவி எப்படி நடந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தனித்தனியாக இந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டது. செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்திலேயும் இந்த தொழுகை தனித்தனியாக நிறைவேற்றப்பட்டது. சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்திலே தான் இந்த தொழுகை ஜமாத்தாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த தொழுகை தொழுவிக்கப்பட்டது. சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபை பின் கஅப் என்று சொல்லப்படுகின்ற சஹாபியினுடைய தலைமையின்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த 20 + 3 23 ரக்காத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே தான் இந்த தொழுகை ஜமாத்தாக தொழுதப்பட்டது. இதை பற்றி தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த இந்த நூதனமான விஷயம் மிக நல்ல விஷயம் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்போ நம்முடைய இமாம்கள் ஷாஃபி இமாம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரும்பாலான இமாம்கள் சொன்ன விஷயங்களில் இன்னொன்று, நீங்கள் மதரசாவில் ஓதுகிற பிள்ளைகள் ரியாது சாலிஹின் ஒன்று சொல்லி படிச்சுட்டு இருப்பீங்க. ரியாது சாலிஹின் அதில் கியாமுல் லைல் என்ற ஒரு பாடம் ஒன்று, அதில் பிரக்கெட்டில் ஒன்று போட்டிருப்பார், ஹுவ தராவிஹ் என்று போட்டிருப்பார். நீங்கள் பாருங்கள், கியாமுல் லைல் ஹுவ தராவிஹ் என்று தான் போட்டிருப்பார். இமாம் நவவியுடைய ரியாது சாலிஹின்ல 83ஆம் ஆண்டு வந்து நின்றுக்கிட்டு உருவாயின இந்த கூட்டம் வந்துக்கிட்டு எட்டரை காயத்துன்னு கத்துனா சரியா? பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹதீஸையே மனப்பாடம் செய்து ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளை முடிவாக வெளியிட்ட அந்த இமாம்களுடைய கருத்து சரியா? ரியாது சாலிஹின்ல இமாம் நவவி அவர்கள் தெளிவாக சொல்கிறார், கியாமுல் லைல் என்பது ஹுவ தராவீஹ் என்று சொல்கிறார். அப்போ ரமலானுடைய காலத்தில் தொழுவிக்கப்பட்ட விஷயம் வேறு, வித்து தஹஜ்ஜுத் தொழுகை என்பது வேறு என்பதனை இமாம் அவர்கள் நமக்கு வேறுபடுத்தி காட்டுகிறார். இதைத்தான் நான் சொல்லி வந்த இந்த உம்முல் குரா பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் முஹம்மது அலி சாபூனி தன்னுடைய புத்தகத்திலே விளங்கப்படுத்துகிறார், இப்னு தைமியா தன்னுடைய புத்தகத்திலே விளங்கப்படுத்துகிறார். நமது இமாம்கள் கொடுக்கின்ற விளக்கத்தை விட 20 ரக்காத்து தான் தராவிஹ் என்பதற்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் மிக சிறப்பாக இருக்குது. 20 ரக்காத்துன்னே அவங்க சொல்கிறாங்க. நான் சொன்ன இந்த கிதாபை நீங்கள் புரட்டி பாருங்கள், இருக்கா இல்லையான்னு. சகோதரர்களே, இப்போ நாம் சஹாபாக்கள் சொன்ன கருத்தை நாம் பின்பற்றுறோம்.
இப்போ நான் உங்களுக்கு சில சஹாபாக்கள் பின்பற்றுறேன். இந்த சஹாபாக்களை பின்பற்றலைன்னா என்ன ஏற்படும்ங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். 1983 ஆண்டு, 87 83 ஆண்டு நினைவு வச்சுக்கணும். அப்போ நான் தமிழ்நாட்டிலாம் இருந்தேன். இப்போ சஹாபாக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கலாம், இந்த கருத்தை ஏற்றுக்கலான்னு சொல்கிறாங்களே, இவங்களோட குருநாதர் அங்கே இருக்கார். அப்போ அவர்கிட்ட நான் ஓதினால் மைக்கில் நேரடியாக சொல்கிறேன். 83 ஆண்டு சங்கரமந்தலுங்கிற ஊரில் அவர்கிட்ட நான் ஓதினேன். நீங்கள் நல்லா பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு பிதத்துவாதியாகவே சித்தரித்தார். சஹாபாக்களை பதவியின் மீது பேராசை கொண்டவர் என்று வர்ணித்தார். பதவி அதில் பேராசை கொண்டவர் என்று வர்ணித்தார். அதன் பின்னால் வந்த காலத்தில் அவர் சொல்லிய அந்த விடயங்கள் இன்னும் ரெக்கார்டில் இருக்கிறது, சீடியில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பிதத்துவாதி என்று சொல்கிறார். சஹாபாக்களை பேராசை பிடித்தவர்கள், பதவி ஆசை பிடித்தவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அதுக்கு அவர் உதாரணம் ஒன்று சொல்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாயின பிறகு முஹாஜிர்கள் அன்சார்கள் எல்லாரும் மதீனாவில் ஒன்று சேர்ந்தாங்க. இப்படி யார் அடுத்த பதவிக்கு வார என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே பெரும் பிரச்சனையாக போச்சு. ஏகோபித்த கருத்தொண்டை எடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களுக்குள்ளே குழப்பம். அந்த வார்த்தை குழப்பங்கிற வார்த்தைக்கு என்னது, ஃபித்னா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாரு. இப்போ இவங்களுக்கு பதவி ஆசை இருந்திருக்கு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? அண்ணன் எப்ப போவான், திண்ணை எப்ப காலியாகும்னு தான் இவங்க இருந்தாங்க. அப்படின்னு இவர், நான் சொல்றேன், இந்த கூட்டத்துடைய குருநாதர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. அவர் சொன்னது இன்னைக்கும் ரெக்கார்டில் இருக்குது. அப்ப நான் சொன்ன இந்த விஷயம் சஹாபாக்களை இழிவுபடுத்துற மாதிரி, சஹாபாக்களை இழிவுபடுத்துறது சம்பந்தமாக நான் சொல்லல. இப்னு தைமியா அவர் என்ன சொல்றாரு அதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன். சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் யார் சஹாபாக்களை இழிவுபடுத்தி விட்டானோ அவருடைய பத்தினித்தனத்தின் மீதும் அவருடைய அதாலத்தின் மீதும் நீதத்தின் மீதும் யார் சந்தேகப்பட்டு விட்டானோ நிச்சயமாக அவன் முஅ்தஸிலா கொள்கையுடைய வந்தான். அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லல. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யார் சஹாபாக்களை இழிவுபடுத்தி அவர்களை தவறான முறையிலே சித்தரிக்கின்றார்களோ, சிந்திக்கின்றார்களோ, மனதிலே குரோதத்தை வைத்துக் கொண்டு யார் பேசுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. லா ரைப அன்னஹா உலாஇ ராஃபிலா, சந்தேகம் இல்லாமல் அவர்கள் ராஃபிலாக்கள் என்றே குறிப்பிடுகின்றார். அகீதத்து ராஃபிலா உஷியாங்கிற கிதாபில் இது சம்பந்தமாக தெளிவாக எழுதி காட்டுறாரு. இப்போ நாம் யோசிக்கணும் என்னன்னு சொன்னால், இவங்க யார்? சஹாபாக்களை மோசமான முறையில் சித்தரித்து மோசமான முறையிலே நிந்திக்கக்கூடிய இவர்கள் யார்? வேற ஊரில் எனக்கிட்ட படித்த ஒரு ஆள் எனக்கிட்ட பேசினார். எனக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? சஹாபாக்களை விட நாம தான் தெரிஞ்சாக்கள், எல்லாம் தெரிஞ்சாக்கள் நோடி எனக்கிட்ட சொன்னார். நான் ஒரு ராஃபில் முர்த்தத்துக்கிட்ட நாம் பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நாம் அஸ்ஸலாம் என்று சலாம் சொல்லி போட்டு நாம் வந்துட்டோம். ஒரு படித்தாள் யார் அவரு? அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் என்ன சொன்னார்? சஹாபாக்களை விடவும் நாம் தான் உயர்ந்தவர் என்று சொன்னார். அதற்கு காரணம் சொல்கிறார், அவர்கள் அறியாத பல விடயங்களை நாம் அறிந்திருக்கின்றோம், அதனால் நாம் உயர்ந்தவர்கள் என்று இடத்திலே சொன்னார். திருப்பி நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன் என்று அல்லாஹ் திருமறையில் கூறியிருப்பது உங்களையா அவர்களையா என்று கேட்டேன். அதோடு நான் நிறுத்திவிட்டு வந்துவிட்டேன். ஆக இஸ்லாம் முஸ்லிம் என்ற போர்வையில் இருந்து கொண்டு முஸ்லிம்கள் வணங்குகின்ற வழக்க வழிபாடுகளை நையாண்டி செய்வது, கேலி செய்வது, கிதாபுகளிலே சொல்லப்படாத விடயங்களை
சொல்லியதாக காண்பித்து மக்களை குழப்புவதெல்லாம் யார வேலை? ஷைத்தாண்ட வேலை. நோன்புக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்னார்கள், என்னென்று சொன்னால், சுபத்தி ஷயாத்தீன், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படும், சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படும், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படும் என்று சொன்னாங்க. ஆனால் சில ஷைத்தான்கள் நம்மை வணக்க வழிபாட்டிலிருந்து திசை திருப்பதற்கு முயற்சிப்பார்கள். 2 கால் ஷைத்தான்கள். அந்த ஷைத்தான்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ் நமது தாய்மார்களுக்கு பரக்கத்தை செய்ய வேண்டும். யாரு நீங்க 8 ரக்காத்துன்னு கத்துங்க, பரவாயில்ல, நாங்கள் தொலைத்தான் செய்வோம். இப்போ நானும் அதைத்தான் சொல்றேன். சஹாபாக்கள் எந்த வழியை காட்டி அந்த வழியிலே நாங்கள் சென்று எங்களுக்கு நரகம் கிடைக்குமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எந்த சந்தேகமும் இல்லை. சஹாபாக்கள் எந்த நல்வழியை காட்டி அந்த வழி நரகத்தின்பால் சேர்க்கும் வழி என்று நீங்கள் மேடைக்கு மேடை கூப்பாடு போட்டால் அந்த வழியை பின்பற்றி நரகத்தை செல்வதற்கு நாங்கள் தயார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்னு சொன்ன சஹாபாக்களையும் சேர்ந்து வரட்டும். ஆகவே சகோதரர்களே, நீண்ட நேரம் பேச முடியாது, உடல்நிலை எனக்கு சரியில்லை. அதனாலே வார நோன்பு இப்படி தான் ஷைத்தான் இடையில வந்து கெடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அதை நீங்கள் பெருசாக எடுக்கக்கூடாது. 20 ரக்காத்து நல்லா தொழுது சலவாத்து ஓதி குர்ஆனை ஓதி எல்லாம் செஞ்சு நாம் இபாதத்தை நிறைவான முறையில் நாம் செய்யணும். இப்படி தான் கொஞ்சம் பேர் காசு கொடுக்குற காசுக்கு ஏதாவது கொட்டாவி விட்டா உடனே அப்படி தான் சொல்லி தருறாங்க. இப்போ நான் சொன்ன கித்தாபுகள்லாம் நம்முடைய இமாம்கள் எழுதினதில்லை, அவங்களுடைய இமாம்கள் எழுதின கித்தாபை தான் நான் சொல்லியிருக்கேன். வேணா கித்தாபை கையோடு கொண்டு வந்திருக்கேன்னா நான் நிறைய ஞாபகம் வர்றது எனக்கு. அந்த கித்தாபுகளை கையோடு கொண்டு வந்திருக்கேன். தேவைப்பட்டாக்கள் பார்த்துக்கலாம். பக்கத்து வீட்டெலாம் வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆகவே சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எதிர்வருகின்ற ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அந்த ரமலானுடைய காலத்திலே நல்ல இபாதத்துக்கள் செய்யக்கூடிய மக்களாக, தராவிஹி 20 ரக்காத்தையும் தொழக்கூடிய மக்களாக, தஹஜ்ஜுதையும் தொடர்ந்து 365 நாளும் தொழக்கூடிய மக்களாக, வித்ரையும் தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை அவன் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலியப்பா மையவாடிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்களானுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள்வானாக. நம்மை நாளை மஹ்ஷரிலே நல்லோர்கள் சீதவிலுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அவன் சேர்த்து வைப்பானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பள்ளிவாயல் நிர்வாக சபையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக இந்த ரமலானை வரவேற்போம் என்கின்ற இந்த நிகழ்வானது மிக சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே எமது அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காகவும் பயான் நிகழ்வு நடத்துவதற்காகவும் வருகை தந்த நோன்பின் சட்டங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றி சென்ற மௌலவி அன்வர் மன்பயி சகாஃபி அவர்களுக்கும், அதேபோன்று ரமலானும் உளவியலும் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி சென்ற மௌலவி பஷீர் அஹ்மத் ரப்பானி அவர்களுக்கும், அதுபோன்று ரமலான் கால விசேட இரவு வணக்கம் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி சென்ற மௌலவி ஏசி அப்துல் மஜீத் மிஸ்பாஹி அவர்களுக்கும் எமது ஜமாத்தார்கள் சார்பாகவும் நிர்வாக சபை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்வுகளை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தங்களுடைய முகநூல் வாயிலாக, தாருஸ் ஸஃபா முகநூல் வாயிலாக நேரடி ஒளிபரப்பினை செய்து வந்த எங்களுடைய சகோதரர்கள் அனைவருக்கும், அதேபோன்று இந்த நேரடி ஒளிபரப்பை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்த அதனுடைய ஸ்தாபகர்
மௌலவி சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அன்னவர்களுக்கும் எங்களுடைய நிர்வாக சபை சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இதுவரை நேரமும் எமது இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து இந்த நிகழ்வு இறுதி வரை கலந்து சிறப்பித்த மதர்சா மாணவர்கள் அதே போன்று ஜமாத்தார்கள் வெளியிலே இருந்து இந்த நிகழ்வுகளை கேட்டு பயன்பெற்ற அத்தனை சகோதரர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸலவாத்துடன் இந்த நிகழ்வு நிறைவேறுகின்றது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.